ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அக்வேரியம் ஃபில்ட்ரு வந்து ஸ்லோவாக இருக்குது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்வேரியம் ஃபில்ட்ரு ஸ்லோவாகுது அப்படின்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக உள்ளே போகலை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்றது தான் முதல் காரணம். இந்த அடைப்புன்றது வந்து ஒரு இடத்துலையோ 2 இடத்துல வந்து உருவாகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்ச் வழியாக தான் தண்ணின்றது வந்து உள்ளுக்குள்ளே உரியப்படும். அப்படி உரியுதில்ல, அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு மாதிரி அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா ஃபில்டருடைய ஃபோர்ஸுன்றது வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டியது அக்வேரியம் ஃபில்டரில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பெரும்பாலான நேரங்களில் அது சரியாயிடும். ரெண்டாவது, அந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இம்பல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த அக்வேரியம் ஃபில்டரை நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். சக்கரை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது அடைப்புன்றது வந்து ஏற்படலாம். அதில் வந்து என்ன அடைப்பு ஏற்படும் அப்படின்னா, அதில் வந்து சின்ன சின்ன முடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு நூலோ ஏதோ ஒரு பொருள் வந்து உள்ளே போய் சிக்கிக்கலாம். அப்படி சிக்கும் பட்சத்தில் அந்த இம்பல்லர்னால ஃபுல்லாக சுற்ற முடியாது. அதனால வந்து இந்த பிரச்சனைன்றது வந்து ஏற்படலாம். மூணாவது, அந்த இம்பல்லர் போகிறது பார்த்தீங்களா டியூபு, அந்த டியூப்பில் கூட ஏதாவது அடைப்புன்றது வந்து இருக்கலாம். அந்த இம்பல்லருக்கு போக வேண்டிய அந்த டியூப்பில் அடைப்பு இருக்கிறதுனால ஃபோர்ஸுன்றது வந்து குறையலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசனு. இது போக வந்து டியூபிங்கில் ஏதாவது டியூப்பில் வந்து ஏர்லாக் ஆகியிருக்கு அப்படின்னா கூட இந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வரலாம். ஸோ இந்த ஏர்லாக் ஆகிறது வந்து ஒரு சில நேரங்கள் வந்து நடக்கும். நம்ம வந்து ஃபில்டரை வந்து எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்மளோட அக்வேரியமில் போட்டு யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ இந்த ஏர்லாக் அப்படின்றது வந்து நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஏர்லாக் எடுக்கிறது வந்து ஒரு கரெக்டான முறை. ஆனால் ஒரு 10 நாளாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து அக்வேரியம் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா ஸ்லோவாகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது அடைப்புன்றது வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்ததான் வந்து இந்த உள்ளுக்குள்ளே போகிற டியூபு, வெளியே வர டியூபு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து சால்வ் ஆகிரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி அப்படியும் வந்து ஃபில்ட்ரு வந்து ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபில்டரோட லைஃப்ன்றது வந்து 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான் வரும். நீங்கள் வாங்கக்கூடிய ஃபில்டரோடைய ரேட்டுன்றது என்னன்றது இருக்குது. ஒரு 200 300 வாங்கிட்டு அது வந்து 4 வருஷம் 5 வருஷம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 2000 2500 3000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லைஃப்ன்றது வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் 300 400 வாங்கக்கூடிய ஃபில்டரோடைய லைஃப்ன்றது வந்து அதிகபட்சம் 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷன்றது வந்து வரலாம். அதே மாதிரி ஃபில்டரோடைய கம்பெனின்றது வந்து ஒன்று இருக்குது. அது என்ன குவாலிட்டியான பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு வாங்கக்கூடிய காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபில்ட்ருக்கான ஆக்சுவல் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு வந்து நம்ம வாங்குறதுன்றது வந்து ஒன்று. இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அக்வேரியம் ஃபில்டரோடைய விலை அப்படின்றது வந்து வெறும் 200 தான் இருக்கும். ஆனால் கடைக்காரங்க அது வந்து 500 விற்பாங்க. நீங்கள் அதை 500 வாங்கிட்டு 500 வாங்கக்கூடிய பொருள் வந்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை வேறு ஏதோ கடைகளில் நீங்கள் விசாரித்து பார்க்கும்போது அந்த பொருளுடைய விலைன்றது வந்து 250 300 கூட விற்கலாம். ஸோ அந்த ஃபில்ட்ரு என்ன, அதோட ஆக்சுவலான வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சா இல்லை அதோட லைஃப்ன்றது முடிஞ்சா அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த அக்வேரியம் ஃபில்டரில் எந்த அடைப்புன்றது வந்து எந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்து அதை சரி பண்ணிங்க அப்படின்னாலே பெரும்பாலான நேரங்களில் ப்ராப்ளம்ன்றது வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, நம்மளுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கும் இதே போல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோன்றது மேக் பண்ணுறேன். பை.